ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்களா, இது போன வாரம் சண்டே எடுத்த மினி பிளாக்கு. ஸோ போடவே டைம் இல்லைங்க. இப்போ தாங்க போட டைமே கிடச்சிருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்த்டே பார்ட்டிக்கு தான் போயிருந்தோம். எங்கள் சித்தி ஓட பேத்திக்கு எடுத்தாங்க அந்த ஃபங்க்ஷனு, பர்த்டே பார்ட்டி. சரி, என்னோடய தங்கச்சி பொண்ணுக்கு தான். ஆமாம், எல்லோரும் பிங்க்குகளே நாங்கள் போயிருந்தோம். ஸோ எனக்கு பிங்க்கு தான் ஃபேவரட்டான கலரு. போய் பிரியாணிலாம் செஞ்சுருந்தாங்க. பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, ஆனியன் ரைத்தா எல்லாம் சூப்பராக செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் என்ன, சுட சுட நாங்களும் ஓட்டு எல்லாம் ரெடியாகி சாப்பாடை பார்த்தோன்னா பசி வந்துருச்சு. போனோன்னே எல்லா குழந்தைங்களுக்கு சாப்பாடை வச்சு, அப்புறம் எங்கள் மாமா பசங்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. எல்லோரும் நாங்களும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுப்புட்டு எல்லாம் சாப்பாடெலாம் பரிமாறிக்கிட்டு நாங்கள் ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ டைம் போனதே தெரியலை சொல்லப்போனால். சித்தி வீட்டுக்கு போய் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்புறம் என்ன, சாப்பிட்டு முடிஞ்சு கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என் தங்கச்சி வீட்டுக்காரரும். ஸோ 2 கேக்கு. ஸோ இன்னொரு கேக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. இதெல்லாம் வெட்டி முடிச்சு சாப்பிட்டுப்புட்டு 2 ஐஸ்கிரீம் கேக் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் 1 நார்மல் கேக் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் பூவெல்லாம் இருந்துச்சு, எங்கள் அத்தை எடுத்து கட்டிட்டு எல்லாம் முடிச்சுட்டாங்க. கேக்கெல்லாம் சாப்பிட்டு எல்லாத்துக்கும் கட் பண்ணி கொடுத்தாச்சு. கொடுத்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அடுத்த கேக்கு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தங்கச்சி வீட்டுக்காரரும். முடிச்சு கையோட அதையும் எடுத்து சாப்பிட்டுவிட்டு அப்புறம் குழந்தைங்கள்லாம் தூங்க வச்சாச்சு. என்னோடய பாப்பா தூங்குறாங்க. இன்னொரு பாப்பா வந்து பால் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. தூங்கி முடிச்சு அப்புறம் எங்கள் சித்தி பொண்ணு மாடியில் இருக்காங்க. அந்த வீட்டையும் போய் சுற்றி பார்க்கலான்ட்டு மேலே போயாச்சு. ஸோ பண்ணிங்கன்னா, மீனெல்லாம் இருந்துச்சு கலராக. என்னோடய குட்டி பாப்பா அழகாக பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு வியூ அழகாக இருந்துச்சு. எங்கள் சித்தி பொண்ணு ஜன்னலில் பார்த்திங்கன்னா, அழகான ஒரு பூ பிங்க் கலரில் வாங்கி போட்டிருந்தா. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அதையும் வீடியோ எடு அப்படின்னு சொன்னால், சரி அதையும் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய கிச்சனே எடு, ரொம்ப அழகாக நீட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னா. அங்கே போய் பார்த்தா ரொம்ப சொல்லவே வேணாம், சூப்பராக வச்சுருந்தா. லைட் செட்டப்போட போட்டு மணி பிளான்ட் ஆனால் போட்டு சொல்லவே வேணாம். அப்புறம் மழை வந்துச்சா, கிளைமேட் வந்து செம்மையாக இருந்துச்சு. அதையும் அப்படியே ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் என்னோடய குழந்தைங்க, என் தங்கச்சி குழந்தைங்க எல்லோரும் ஜாலியாக விளையாண்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட்டு என்ன சாப்பிட்டுட்டு பாப்பாவெல்லாம் தூங்குனுச்சு, எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் திருப்பி நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்பி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் ஆட்டோவில்.